நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொடுங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் தாமரை தனியாவா இருக்கு? இல்லை இல்லை, அப்பப்போ அவங்க அம்மா வந்துட்டு போவாங்க போல. ஆமா வாங்க 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 வாங்க. நாங்க வர்றது இருக்கட்டும் சம்பந்தி, நீங்க எங்க இங்க? இல்ல சம்பந்தி, நியாயமா நான் ஸ்டேஷனுக்கு வந்து தான் உங்களை வரவேற்றிருக்கணும். அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். அலாரமும் அடிச்சது. வழக்கம் போல நான் எழுந்திருக்கல. எதாச்சும் உருப்படியா பண்ணிருக்காரு. அதான் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். நல்ல வேலை நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். என்ன இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. என்னங்க சம்பந்தி, பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தா நேரம் கலகலப்பா இருந்திருக்கும்ல. நானும் அதை தான் சொன்னேன் மாமா. அப்பாதான். ஓஹோ, எங்க ஆட்சி வரல. சாரிம்மா. சாரி சம்பந்தி, சட்டுன்னு யோசனை இல்லாம கேட்டுட்டேன். எப்படா கல்யாணம், எப்ப புது துணி வாங்கி தருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மீனாட்சி கல்யாணத்தை இருந்து பார்க்கதான் கொடுத்து வைக்கல. விடுங்க, இப்ப எதுக்கு அவங்கள ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஆனா ஆட்சி எங்க இருந்தாலும் எப்போ மீனாட்சி நல்லா இருக்கணும்னு தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சம்பந்தி? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரி சரிம்மா. அப்புறம் என்ன சம்பந்தி, பொண்ணு இருக்கிற ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனை மணிக்கு? நாளை கழிச்சு 10 to 11 வச்சிருக்கிறேன். என்னமோ மண்டபம் புக் பண்றேன் அது இதுன்றீங்க, கடைசியில வீட்டுல வச்சுட்டு எல்லா ஏற்பாடும் பண்றீங்க போல. மண்டபத்துல தான் வச்சு பண்ணலாம்னு யோசிச்சோம். ஏற்கனவே நிச்சயத்துக்கு வந்தவங்க வச்சுட்டு போன கண்ணுனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அதான் சிம்பிளா பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது எப்படிதான் காசை செலவழிக்காம இருக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறாங்களா? டேய் தமிழ், சும்மா இருடா. நல்லதுதான் சம்பந்தி, நம்ம சந்தோஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். வரவங்க வாழ்த்தலனாலும் பரவாயில்ல, வயிறறியாம இருக்கணும் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. என்னத்த கரெக்டா சொன்னீங்களா? மீனாட்சி, அண்ணனுக்கு வெண்ணி போடுமா. ஏற்கனவே சூடாச்சியா இருக்கு, பச்சை தண்ணியே போதும். சும்மா பேசி. சம்பந்தி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என்னங்க சம்பந்தி, நீங்க தமிழ் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில கடையே கட்டாது. அம்மாடி மீனாட்சி, சீட்டு கட்டலாம் வாங்கி வச்சிருக்கிற. நைட்டு ஒரு கச்சேரி போட்டுக்கலாமா? ஐயோ வேணாம் மாமா. ஓ சரி. என்னமோ தெரியலங்க, நானும் எவ்வளவோ கல்யாணத்தை பார்த்திருக்கிறேன். சரவணன் கல்யாணம் மட்டும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலே இருக்குது. சரியா சொன்னீங்க சம்பந்தி. எனக்கு கூட சினிமா பாக்குற மாதிரியே தான் இருக்கு. வேணும் வேண்டான்னு இவங்க குழப்பி அடிச்சதுல நான் உண்டு இல்லைன்னு ஆயிட்டேன். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கல்யாணங்கிறது கண்ணுக்கு தெரியுது. இப்ப கூட பிரச்சனை முடிஞ்சதுன்னு யார் சொன்னது? ஐயோ ஐயோ, அம்மாடி, இன்னொரு தடவை விளையாட்டுக்கு கூட பிரச்சனைன்னு சொல்லாதம்மா. அதை தாங்குற சக்தி யாருக்குமே இல்ல. பார்வதி, அந்த பத்திரிகை ப்ரூஃப் எங்க இருக்கு? அது தமிழோட பேக்ல தாங்க இருக்கு. ஒரு நிமிஷம் சம்பந்தி, நான் போய் எடுத்து வந்துடுறேன். அத்தை அண்ணியெல்லாம் எப்படி இருக்காங்க மாமா? அவங்களுக்கு என்னம்மா, சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னும் கூட ஒரு பிரச்சனை நடக்காதா, இந்த கல்யாணம் தள்ளி போகாதா, நிக்காதான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஐயே, நீ எதுக்குமா இப்ப டென்ஷன் ஆகுற? இது என்ன சினிமா படமா? ஒரே சீன்ல வில்லன்கள்லாம் மனசு மாறுறதுக்கு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சரவணோட சண்டை எண்டை ஏதாவது? நானே சண்டைக்கு கூப்பிட்டாலும் அவன் வரதில்லை மாமா, சமாதானமா போயிடும். நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல மாமா? என்னமோ தெரியலம்மா, கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேன்னு யோசனை மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் பின்னந்தலைக்குள்ள
அந்த நினைப்பு அப்படியே இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? தெரியலம்மா, ஆனா அந்த பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க மாமா, கல்யாணம் சிறப்பா நடக்கும். அது போதும்மா. ஹலோ, என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? மனசுல பெரிய மிமிக்ரி மண்ணி நினைப்பு. மாப்பிள்ள, நான் நல்லா இருக்கேன் மாமா. எப்போ மாமா ஊர்ல இருந்து வந்தீங்க? காலையிலே வந்துட்டோம் மாப்பிள்ள. நீங்க ரிசீவ் பண்ண வருவீங்கன்னு பார்த்தோம். இல்ல மாமா, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. எங்களை ரிசீவ் பண்றதை விட அப்படி என்ன மாப்பிள்ள முக்கியமான வேலை? இல்ல மாமா, ஆபீஸ்ல யாமினின்னு ஒரு அழகான பொண்ணு. அவ நாய்க்குட்டிக்கு 2 நாளா காய்ச்சல். அதான் அவளையும் அவ நாய்க்குட்டியும் டாக்டர் கிட்ட கூட்டு போயிருந்தேன். எங்களை விட நாய்க்குட்டி உங்களுக்கு பெருசா போச்சா மாப்பிள்ள? மாமா, நான் ஒன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. சொல்லுங்க மாப்பிள்ள. ஐ லவ் யூ மாமா. மாப்பிள்ள, ஆமா மாமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மாமா. ஐ வாண்ட் டு ஹக் யூ. ஐ வாண்ட் டு கிஸ் யூ. மாப்பிள்ள, மாப்பிள்ள, ஐ லவ் யூ. டேய், எங்க அப்பாவுக்கு எதுக்குடா முத்தம் கொடுக்குற? உங்க அப்பாக்கு யாரு இதெல்லாம் கொடுத்தது? அப்பா குரல்ல பேசின பப்பாக்கு தான் அதெல்லாம் கொடுத்தது. அப்ப போன் பண்ணதுமே தெரிஞ்சிருச்சா நான் தான் பேசுறேன்னு? நீ அலோ சொன்ன அடுத்த செகண்டே நீ தெரிஞ்சது. உன் குரல் நீ தெரியாதா? அப்புறம் எதுக்குடா தெரியாத மாதிரி நடிச்ச? கஷ்டப்பட்டு மிமிக்ரி எல்லாம் பண்ற, உடனே சொன்னா நீ டிஸ்கரேஜ் ஆயிடு வந்தா உன்னை ஊக்குவிக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆன. கிழிச்ச. எங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கறேன்னு என்ன கலாச்சியா நீ? அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நீ என்ன ரிசீவ் பண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு வரல? இது நடி புது பிரச்சனை கிளப்புற. ஏய், ஏண்டா வரல? மாமாவே ரிசீவ் பண்ண வந்தாரு, நீ ஏண்டா வரல? எங்கப்பா எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாரு? தாமரை வீட்டுக்கு வந்தாங்களே. தாமரை வீட்டுக்கு தானே வந்தாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்றும் வரல. மாமாவாவது தாமரை வீட்டுக்கு வந்தாரு, நீ அங்க கூட வரல. சோம்பேறி, தூங்கு மூஞ்சி. என்ன சிரிப்பு? நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தேன்டி. டேய், சும்மா கதை விடாத. சீரியஸா வந்திருந்தேன்டி. போய். நீ ஒரு ஆரஞ்சு கலர் பூ போட்ட சேலை கட்டு வந்திருந்தியா? ஆமா. கையில ஒரு கட்டப்பை வச்சிருந்தியா? உங்க அண்ணன் சூட்கேஸ் தூக்கிட்டு இறங்கினானா? உங்க அப்பா ஒரு கையில மஞ்சள் பை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாரா? நிஜமாவே நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தியா? ஆமாண்டி. அப்புறம் ஏன் கிட்ட வரல? சும்மா அப்படியே உன்னை தூரத்துல இருந்து அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன். தூங்கி எந்திரிச்சு கலைஞ்ச தலையோட நான் வந்து இறங்கி இருப்பேன். அதுல என்ன ரசிக்க வேண்டியது இருக்கு? கலைந்து போன உன் கவிதை முடியோடு பேருந்தில் இருந்து நீ இறங்கினாய். முற்றுப்பெறாத ஓவியமாய் உன் முடி காற்றில் அலைபாய உன் கண்ணில் மிச்சம் இருந்தது உறக்கமா இல்லை கிறக்கமா? அவ்வளவு தூரம் கவனிச்சியா நீ? லேசாய் நீ சோம்பல் முறித்த போது முறிந்து போனது சோம்பல் மட்டுமல்ல, என் இதயமும். டேய், நிஜமாவே கவிதை நல்லா இருக்குடா. பொறுப்பொரு, இனிமேல் தான் ஹைலைட்டே வருது. பேருந்தில் இருந்து இறங்கிய நீ காரணமில்லாமல் சிரித்தாய். அதற்கு பின்னால் இருந்த காரணம் நான் தானே. நிஜமாவே உன்னை யோசிச்சு தாண்டா ஸ்மைல் பண்ண. கோயம்பேட்டில் தேநீர் கடை உன் கால் பட்டு புண்ணியம் செய்தது. உன் இதழ்பட்ட தேநீர் கோப்பை அகலிகையாய் சாப விமோச்சனம் பெற்றது. சரவணா, போதும்டா, குளிர்து. ஊதி ஊதி டீ குடித்த உலக அதிசயமே, நீ டீ குடித்த அழகிற்கு ஈடாய் அந்த தாஜ்மஹாலும் இல்லை என்பேன் நான். பின்னிட்டடா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இதெல்லாம் ஓகே, ஆனா எதுக்கு தூரமா நின்னு ரசிச்சேன்னு தான் தெரியல. கிட்ட வந்திருந்தா இப்படி ஊத்து ஊத்து பார்க்க முடிஞ்சிருக்குமா சொல்லு? நான் உன்னையே பார்த்து இருந்திருப்பேன், உங்க அண்ணன் வேற என்ன பார்த்திருப்பான். அதான் எட்ட இருந்தே ரசிச்சேன். மீனாட்சி, எதையுமே கிட்ட இருந்து பார்க்கும்போது அது அழகே தெரியாது. தள்ளி தூரம் இருந்து பார்த்தாதான் அப்படியே அழகா தெரியும். அப்போ நான் தள்ளியே இருக்கலாங்கிற அப்படின்னு சொல்ல வரல. அதானே பார்த்தேன், எங்க ஆமான்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன். அதுட்டா எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இன்னைக்கு நீ என்ன பண்ற? ஏன், ஆபீஸ்ல இருக்கேன். ஓ, அப்ப ஃப்ரீ தானா? ஏய், ரொம்ப நக்கல்டி உனக்கு. ஃப்ரீயா இல்லையா அத சொல்லு. எதுக்குன்னு சொல்லு. நாம ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? அது ஒரு இடத்துக்கு. ஓகே, டன். என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? என்ன வழக்கமா நான் தான் கேட்பேன், இன்னைக்கு நீ கேக்குற. சொல்லு. பொம்மை போட்ட டி-ஷர்ட் போட்டிருக்கேன்.
ம் அத மட்டும் மாத்திட்டு ஒரு நல்ல ஷர்ட்டா போட்டுட்டு வா. எதுக்கு? சொன்னதை செய், ரொம்ப கேள்வி கேட்காத. ஓகே ஓகே. ஆமா, எங்க வரணும், எப்போ வரணும்? 4 மணிக்கு தாமரை வீட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. ஓகே. ஆனா எங்க போறோம்? நம்ம 2 பேரும் ஏற்கனவே போன இடத்துக்கு தான். நாம 2 பேரும் ஏற்கனவே போன இடமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறுத்துப்பா, நிறுத்து. என்ன இந்த வீடு தானே? வெள்ளம் அடிச்சு வேற மாதிரியா இருக்கு. நல்லா இருக்குடி நீ பேசுறது. உன் வீடே உனக்கு அடையாள தெரியலையா? அதுக்குதான் அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போனோங்கிறது. அவர் இல்லாம நான் வந்து என்னமா பண்ண போறேன்? உன்ன என்ன வருஷ கணக்காவா இங்க வந்து தங்க சொல்றோம்? வாரத்துக்கு ஒரு தடவை மாமனார் மாமியாரை பாத்துட்டு போலாம்ல. மா, உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கங்க, முதல்ல காசை கொடுங்க. நான் வரேன், இரியா வரேன். ஏயா கத்துற? ஆட்டோ காசை கொடுத்துட்டு உங்க பஞ்சாயத்து அப்புறம் பேசுங்கம்மா. எவ்வளவுப்பா? 120 ரூபா. போன வாரம் தான் 100 ரூபாய் கேட்டேன். பெட்ரோல் விலை எல்லாம் ரொம்ப ஏறி போச்சுமா. ஏய் இங்க வாடி. வரேன். 100 ரூபாய் வாங்கிக்க. 120 ரூபாமா? 120 ரூபாய் கொடுத்து தொலை. எண்ணி பாத்துக்க. வா வா வா. ஐயோ. ஏய் பெல்லடி. வணக்கம் சம்பந்தி. என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரவண கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கிறோம், அதுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். இதுக்கு அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? போன்ல சொல்லிருக்க கூடாதா? சம்பந்தி வீட்டை அப்படி போன்ல அழைக்கிறது முறை இல்லைங்க. யாருங்க? வணக்கம் சம்பந்திம்மா. எப்படி இருக்கீங்க அத்தை? இப்பதான் கண்ணு தெரிஞ்சுதா உனக்கு? சௌந்தர்யா திருவான்மியூர்ல இருந்தாலும் அவ மனசு பூரா எப்போ அண்ணா நகர்ல தாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் என் அத்தை இப்ப எழுந்திருச்சிருப்பாங்க, என் அத்தை இப்ப குளிச்சிருப்பாங்க, என் அத்தை கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு உங்களைத்தான் சம்பந்திம்மா வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருப்பா இல்லடி? ஆமா அத்தை. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சரவண கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கிறோம். சரவணனா? அது யாரு? அத்தை, சரவணன் என் தம்பி. ஏய் அது அவங்களுக்கு தெரியாதடி. நான் சக்கு சக்குன்னு அவனை செல்லமா கூப்பிடுவேல, அதனால பேர் தெரியல போல இருக்கு. நம்ம சக்குவுக்கு தான் பொண்ணு இருக்கிறோம். 2 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். அது ஊர்லங்க. பாவம் வயசானவங்களை கஷ்டப்படுத்த வேணாமே தான் உங்களுக்கு சொல்லல. ஓஹோ, நிச்சயதார்த்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாம் விட்டுட்டு பொண்ணு இருக்கிறது மட்டும் கூப்பிட வந்திருக்கீங்களோ? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? பொண்ணு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனு. நம்ம பக்கத்துல நிச்சயத்தை விட இதானங்க முக்கியம். எங்க பக்கத்துல நிச்சயதார்த்தம் தான் முக்கியம். என்ன சம்பந்தி நீங்க விரோதி மாதிரி வாசல்லே நிக்க வச்சு பேசுறீங்க? என்ன இருந்தாலும் சௌந்தர்யா உங்க வீட்டு மருமக, உள்ள போய் என்ன எதுன்னு பேசுவோமே. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, அவருக்கு போன் பண்ண 10 நாளா போன் எடுக்கவே இல்ல. கம்பெனிக்கு போன் பண்ணா கம்பெனி மாறிட்டதா சொல்றாங்க. அதுதான். ஓ, அவன் போன் எடுக்கலன்னு உடனே தான் உங்களுக்கு எங்க ஞாபகம் வருதா? அப்போ நீங்க ஒண்ணு உங்க வீட்டு விசேஷத்துக்கு அழைக்க வரல, அவன் போன் எடுக்கலன்னதோ அவனை பத்தி விசாரிக்க வந்திருக்கீங்க. இப்படி சொன்னா எப்படி? நீங்க வீட்டுக்கு வந்து 8 மாசம் ஆச்சு. தீபாவளி, பொங்கல், நல்ல நாள் பொழுது கூட நாங்க இருக்கோமா இல்லையான்னு கூட எட்டி கூட பாக்கல. புதுசா இப்ப என்ன வேண்டி இருக்கு? வார போன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா சம்பந்தி, போன் பண்றப்ப வாடின்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓடி வந்துருவாள்ல. இதெல்லாம் நாங்க சொல்லுமா? சரி விடுங்க சம்பந்தி. அதத்தான் நாங்களும் சொல்றோம், விட்டுலாம். என்ன சம்பந்திமா என்னமோ மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப நான் என்ன செய்யட்டும்? எதுவா இருந்தாலும் நீ அவனுக்கு தானே போன் பண்ணி முடிவெடுப்ப, அவனை தான் கேட்கணும். அவர் தான் போன் பண்ணா எடுக்கலையா அத்தை? எனக்கு போன் பண்ணா உனக்கு போன் பண்ண சொல்ற, வேற ஒண்ணும் இல்லையே. நாங்க வரட்டுமா? சம்பந்தி, சம்பந்திமா என்னங்க? என்னடி வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வீட்டுல இருக்கிறவங்க வரட்டுமான்னு வெளியே அனுப்புறாங்க? தெரியலையம்மா. எனக்கு வந்த கோபத்துக்கு அவன் மூஞ்சிலே ஓங்கி ஒண்ணு விட்டுப்பேன். உன் மாமியாராச்சேன்னு பார்த்தேன். மா, எனக்கு பயமா இருக்குமா. என்னடி பயமா இருக்கு? நீ எதுக்குடி பயப்படுற? அவர் வேற போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்றது? ஏடி, மாப்பிள்ள கூட வேலை செய்யறவரோட சம்சாரம் தியாகராஜா தியேட்டர் பக்கத்துல தானே இருக்கு. ஆமாமா, விமலா.
முதல்ல அவகிட்ட போய் மாப்பிளைய பத்தி என்ன ஏதுன்னு விசாரி. சரிம்மா. ஏய் இரு, அது வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற யமனுங்களுக்கு தெரியவே கூடாது. உன் அப்பனும் சரவணனும் கொன்னுடுவாங்க. ஆமா பாரு, இவங்களுக்கு மட்டும் இல்ல, எக்காரணத்து கொண்டோ அந்த கல்லிடை குறிச்சு களவாணி பயல்களுக்கு தெரியக்கூடாது. காதால கண்ணால சிரிச்சே தீத்துருவாங்க. சரிம்மா, வா போலாம். நல்லா குடுக்கிற ஆளுங்க, சம்மந்திக்கு மரியாதை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுமா மீனாட்சி. நான் சரவணனோட உங்களை பார்க்க வந்ததுல உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லையே? நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இவரோட என்ன பார்க்க வந்திருக்கேன்னா அதுல ஏதோ காரணம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுமா. இல்ல சார், என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான். சொல்லுமா. நான் மட்டும் உங்களை மீட் பண்ணலனா என்னோட நிஜமான கனவு என்ன, எதிர்காலத்துல என்ன சாதிக்கணும்னு எதுவுமே யோசிக்காம போயிருப்பேன். முதல்ல உங்களுக்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும். போன தடவை உங்களை மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் சரவணனுக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை. நான் PhD முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அவரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் PhD முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் ஆல்மோஸ்ட் பிரிஞ்சிட்டோம். ஐம் ரியலி சாரி. அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைச்சிட்டு பேசல. நிறைய பொட்டன்ஷியல் உள்ள பொண்ணு நீ, திறமைகள் வீணாகக்கூடாங்கிறது தான் அப்படி சொன்னேன். மற்றபடி நீங்க பிரியணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. குறுக்கில் பேசுறதுக்கு சாரி சார். முதல் தடவை நீங்க என்ன திட்டப்ப எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. அடுத்த வாட்டி நீங்க மீனாட்சிக்கு அட்வைஸ் பண்ணப்ப வெறுப்ப எரிச்சலும் தான் ஜாஸ்தி வந்துச்சு. ஆனா இப்ப புரியுது சார், பொண்டாட்டின்ற விலங்க மாட்டி ஒரு பொண்ணை அடிமைப்படுத்துறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது சார். மீனாட்சி என்னதான் என்னுடைய மனைவியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவ ஒரு மனுஷி, கனவுகளும் லட்சியமும் உள்ள ஒரு மனுஷி. கல்யாணன்ற பேர்ல காசு பணம் கேட்கறது மட்டும் வரதட்சணை இல்லை சார். கனவுகளையும் லட்சியத்தையும் விட்டு கொடுன்னு சொல்றது கூட ஒரு மோசமான வரதட்சணை தான் சார். வெல் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது வெறும் வார்த்தையை நான் சொல்ல சார், அனுபவமா உணர்ந்து சொல்றேன். இந்த மாற்றம் எதனால வந்துச்சுன்னு கேட்காதீங்க, அது ஒரு பெரிய கதை. ஆனா நான் மாறிட்டேன். உங்க அருமையான ஸ்டூடெண்ட்ட கல்யாணன்ற பேர்ல என் வீட்டை பாத்துக்கிற ஒரு சாதாரண மனுஷியா மாத்த மாட்டேன் சார். அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு என்னைக்கும் நான் துணையா இருப்பேன். PhD முடிச்சுட்டு ஏழை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது அவளுடைய கனவு. அந்த கனவு நினைவாகிறதுக்கு எப்பயும் நான் துணையா இருப்பேன் சார். ரியலி கிரேட். இந்த மாற்றம் நடந்ததும் முதல்ல சரவணனை கூட்டிட்டு வந்து உங்களை தான் மீட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். நீங்க இவரை பத்தி வச்சிருக்கிற தப்பான எண்ணத்தை மாத்தணும்னு தான் இவரை முதல்ல உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. லாஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ உன்னுடைய திறமை வீணாயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி பேசினேன். சொன்னதுக்கு அப்புறம் நானே அதை மறந்துட்டேன். ஆனா அதை சீரியஸா எடுத்துட்டு நீங்க 2 பேரும் இவ்வளவு சண்டை போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சண்டைலாம் இல்ல சார். பயங்கர சண்டை சார். நீ வேணாம் போ, என் லட்சியம் தான் முக்கியம்னு என்ன தூக்கி போட்டா சார். கோச்சிக்காதம்மா, நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு சாருக்கு தெரியணும்ல. ஒரு பேச்சுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்காக இவரை பிரிஞ்சிருவேன்னு அர்த்தம் இல்ல சார். பரவாயில்ல விடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, அதான் முக்கியம். மீனாட்சி, நீ ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார்ல, அது பெரிய விஷயம். நம்ம பொண்டாட்டியும் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற புருஷங்க எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க சொல்லு. கரெக்ட் சார். நான் ஏன் உனக்கு இதை சொல்றேன்னா, நீ இவர் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். கனவு லட்சியத்தை அடையிறதுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இதை இழந்தாதான் அதை அடையணும்னு இல்லை, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். நிச்சயமா சார். உங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்டாவும் சரவணனுக்கு நல்ல மனைவியாவும் நான் எப்பவும் இருப்பேன் சார். ஓகே, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ஓகே மிஸ்டர் சரவணன், என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. ஐ எம் ரியலி சாரி. நானும் ரியலி சாரி சார். எதுக்கு? கோவத்துல உங்களை கொஞ்சம் கண்ணா பின்னு திட்டேன் சார். என்ன திட்டினீங்க? அது வந்து சரவணா, வேணாம் வேணாம் சார்.
இவர் அப்படி திட்டினதுக்கு சாரி சார். என்ன பெருசா திட்டி இருக்க போறாரு? இவரு பார்த்தா படிச்சவரு பண்பானவர்னு தெரியுது. என்ன ஏதாவது ஸ்டூபிட் இடியட் அப்படின்னு திட்டிருப்பாரு இல்லையா? அந்த ஆப்ப தலையனோ அந்த ஜாங்கிரி தலையனா அந்த பண்ணு வாயின ஓங்கி என்ன சொல்றான் அந்த டால்டா தலையன். சரி அதான் அந்த பால்கோவா தலையன் மன்னிப்பு கேட்டால ஹெட்லைட் தலையனும் வந்து சேர்ந்திருக்கான். போடா பிஸ்கட் தலையா. அந்த ரொட்டி தலையை நம்மள பிரிக்க பார்த்தா அந்த மணிப்பர்சு வாயனை ஒண்டுலன்னு பண்ணிருப்பேன். அப்படியே போய் அந்த முட்டைகோஸ் தலையனை பார்த்து அந்த ஆளை ஒரு மீன் பாடி வண்டியில தூக்கிட்டு போய் ஒரு மூத்திர சந்தில வச்சு நல்லா குமுறு குமுறு குமுறுன்னு தோணுச்சு. என்னம்மா கரெக்ட் தானே? ஆமா சார். இட்ஸ் ஓகே. இப்படி லட்சியத்தை விட்டு கொடுக்காத பொண்ணையும் அதை சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிற ஒருத்தரையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மை அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் அ ஹாப்பி மேரிட் லைஃப். எக்ஸ்கியூஸ் மீ.